இந்த ஹிஜாப் இல்லாமல் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது. முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க, சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கிறான். அவ்வளவு அலங்காரம் இருக்கு அதுல. இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல. உடல் அழகை வெளிப்படுத்தாத, இறுக்கமில்லாத ஆடை, இன்று இருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் அல்ல. ஹிஜாப் இது ஹிஜாபே இல்ல. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்க்கிறார்கள். கலாச்சாரம் எல்லாம் மாறிவிட்டது. ஹிஜாப் டே இன்னைக்கு எப்படி ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்களா? எதை கொண்டாடுறாங்க? செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி ஹிஜாப் டே. கலாச்சாரம் மார்க்கம் எல்லாம் இன்று எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஹிஜாப் இல்லாமல் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது. முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க, சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கிறான். அவ்வளவு அலங்காரம் இருக்கு அதுல. இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல. உடல் அழகை வெளிப்படுத்தாத, இறுக்கமில்லாத ஆடைகள் அது. இன்று இருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் அல்ல. ஹிஜாப் இது ஹிஜாபே இல்ல. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்க்கிறார்கள். கலாச்சாரம் எல்லாம் மாறிவிட்டது. ஹிஜாப் டே இன்னைக்கு எப்படி ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்களா? எதை கொண்டாடுறாங்க? செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி ஹிஜாப் டே. கலாச்சாரம் மார்க்கம் எல்லாம் இன்று எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால் இன்னா லில்லாஹி. யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஈமானில் கடைசி தரமுடையவனாக இருந்தாலும் சரி, இறைவனையே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எல்லோர்களுக்கும் இந்த சோதனை என்பது பொதுவானது. இறைவனுக்கு மாறு செய்பவர்களை மட்டும்தான் இறைவன் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இல்லையா? இப்ப நபிமார்களையும் இறைவன் சோதித்திருக்கிறான், பசியை கொண்டு சோதித்திருக்கிறான், அவர்களை மறுக்கக்கூடியவர்களை அவர்களுடைய உறவிலிருந்தே ஏற்படுத்தி சோதித்திருக்கிறான். நபி நூஹை சோதித்தான். யாரை கொண்டு? மகனை கொண்டு. நபி லூத்தை சோதித்தான். யாரை கொண்டு? மனைவியை கொண்டு. இப்ராஹிமை சோதித்தான், தந்தையை கொண்டு. அல்லாஹுடைய ரசூலை சோதித்தான், அவர்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்காமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை மட்டும்தான் சோதிப்பான் என்று கிடையாது.